அதே நேரத்தில் நமக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல்லாம் ஆட்சி செய்து அந்த ஆட்சியின் கீழ் நம்ம வாழணுமா? இந்த ஊரில் இருக்கணுமா? அப்படின்ற ஒரு இதில் தான் இதை வரவிடக்கூடாதுன்றதில் ஆங்கிளில் நாங்கள் பேசிக்கிட்டு ஓகே. பொன்ராஜ் அவர்களுக்கும் அதுதான் வந்து எண்ணம். இப்படி ஒரு சமூகத்தை இப்படி நாசப்படுத்திட்டு இவன் வளரணும்னு நினைக்கிறானே, அதை காண்பித்து அடகு வைத்து இவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான், பதவிக்கு வரணும்னு நினைக்கிறானே என்ற ஆதங்கத்தில் தான் அவர் பேசினாரே தவிர, ஸோ அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. அதனால் விஜயோட அரசியலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெளியே வர மாட்டேன். எப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணி ஒரு சட்டையில் அழுக்குப்படாமல் ஒரு விஷயத்தை டீல் பண்ணி மொத்தமாக அடிச்சுட்டு போகணுன்னு ஒயிட் காலர் கிரிமினல்னு வாங்கி. ஒயிட் காலர் கிரிமினல்னால் நீங்கள் செயினாக இருக்கிறவன் கிரிமினல். ஒயிட் காலர் கிரிமினல்னால் கோட் ஷூட் தான் போட்டிருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வருவான், இல்லை வோக்ஸ் வேகன் ஒரு பிராண்டட் காரில் வருவான், அப்படியே அழுக்குப்படாமல் இருப்பான். ஆனால் ஒரு ஒரு 10 லட்சம் பேரை முடிச்சு விட்டு போயிடுவான். அதுதான் ஒயிட் காலர் கிரிமினல். விஜய் வந்து ஒரு ஒயிட் காலர் பொலிட்டிக்கல் கிரிமினல் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை.